நம்ம பல விஷயங்களை நினைப்போம். அந்த நினச்ச காரியங்கள்லாம் நடக்குதான்னு பார்த்தா நடக்காது. சிலது நடந்துடும், சிலது நடக்காமல் போகும். சரி, இப்போ நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கர்ம பலன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது நடக்கும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட கர்ம பலன்களையே மாற்றி அமைச்சு நல்ல கர்ம பலன்களாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா ஆலயம். சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்ரீ காமாக்கியாவுடைய ஆலயம் இருக்குது. சென்னையில் இதுதான் ஒன்று. இன்னொன்று தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட்டு கோவில். வேறு எதுவுமே இன்னைய வரைக்கும் இல்லை. அப்படிப்பட்ட கோவில் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான கடவுள் ஸ்ரீ காமாக்கியா தேவி இருக்காங்க. இப்போ நம்ம காமாக்கியா ஆலயத்துக்குள்ளே தான் போகிறோம். அதாவது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நம்ம பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவிகிட்டே வேண்டிக்கிறது சிறப்பு. இதுதான் காமாக்கியா தேவியுடைய கருவறை. இந்த கருவறைக்குள்ளே தான் நம்ம இப்போ போய் காமாக்கியா தேவியுடைய கருவறையை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் இருட்டாக இருக்கும். இப்படி ஒரு குகை மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் வரும், எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கும், துக்கங்களும் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது காமாக்கியா தேவி. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். நம்ம வேண்டின விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் ஸ்ரீ காமாக்கியா தேவி. யோனி பீடம்னுவாங்க. அதாவது பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, மர்ம உறுப்பு, அதுக்குன்னே உண்டான கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. இந்த காமாக்கியா தேவியோடைய கருவறையிலேருந்து நம்ம வெளியில் வரோம். இப்படி அதுவும் ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். இது பல ரகமான எந்திரங்கள். நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இங்கே எந்திரங்கள் நிறைய இருக்குது. சில பொருட்களும் இருக்குது. இந்த பொருட்களெல்லாம் நமக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். காமாக்கியா தேவியோடைய அற்புதங்களும் பேரருளும் அப்படிங்கிறது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உலகத்தில் பெண் கடவுள் நிறைய இருந்தாலும் யோனி கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான். யோனி கடவுள் அப்படின்னா பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்குன்னே உண்டான ஒரு கடவுள் எதுன்னா காமாக்கியா தேவி தான். இப்படி உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. யோனிக்குன்னு ஒரு சாமி இருக்குதா, ஒரு அம்மன் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்படவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. இதுதான் காமாக்கியா தேவியோடைய யோனி பீடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமாக்கியா தேவியோடைய யோனி பீடம் இதுதான். நேரம் கிடைக்கிறச்ச வாங்க. சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கத்தில் இருக்க இந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.